வெரி ஃபீல் குட் மூவி சார். படம் பார்க்குற மாதிரி, அதாவது உட்கார்ற மாதிரியே தெரியல. 19 பாட்டு இருக்குது படத்தில். ஆனால் ஒரு பாட்டுமே தனியாக தெரியாது. ட்ராவலிங்லேயே இருக்கும். படம் சூப்பர் சார். அதுவும் ஃபுல் காமெடி. உங்களுக்கு காமெடிக்கும் தனியாக ட்ராக்லாம் இல்லை. அப்படியே போகிற இதுலேயே அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான், ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இருக்குது. அது கடைசியில் அப்படி கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் காமெடி. பையன் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தாங்க, எதுவுமே நெகட்டிவாக கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும் படம். நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு போகலாம். ராம் சார் படம் கொஞ்சம் வேறு ஜானரில் இருக்கும். ஆனால் இது அப்படியே மாறி ஃபுல் காமெடி படமே. கண்டிப்பாங்க. அதாவது குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க மனசில் ஒன்று நினச்சிருக்காங்கள, அவங்க சைட்லேருந்து எடுத்திருக்காரு. பசங்க என்ன நினைக்குதோ பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பசங்க நினைக்கிறது அந்த சைட்லேருந்து கதை எழுதியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக காமெடி தாங்க. அப்படிலாம் இல்லை, காமெடி. ஆனால் நடிப்பு சூப்பராக நடிச்சிருக்காரு. சிவா சார் வந்து வழக்கமாக நடிப்பு பார்க்க முடியாது அவர்கிட்ட. இதில் வந்து நடிக்கவும் செஞ்சுருக்காரு, ப்ளஸ் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 19 எங்கேயுமே போர் அடிக்கல சார். உங்கள் லிரிக்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் லிரிக்ஸ் இருக்கும். அப்பா பையன் என்ன பண்ணுறான், அம்மா என்ன பண்ணுறாங்கன்றது அந்த லிரிக்ஸ்லேயே அப்படி தான் எழுதியிருக்கும். அதனால் உங்களுக்கு பாட்டு வரதே தெரியாது. ஆனால் பாட்டோடு போவோம் படம். மாற்றிக்கணும்னு மீன்ஸ் என்னென்னா, குழந்தைங்க வந்து அப்பாங்க எப்படி ஒரு சிகரெட் அடிக்கிற சீன், அந்த சிகரெட்டை அவர் எப்படி விடணுன்றதை அந்த பையன் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான். நல்லா படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ சார். ஓவராலாக படம் சூப்பர் சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவருடைய படம் ஸ்டைல் இருக்குது. பட் ஆனால் இந்த தடவை வந்து புதுசாக காமெடி அண்ட் அதர் திங்ஸ், ஒரு கிட்டோட லைஃப் வந்து எப்படி மற்ற படம் பழைய படம்லாம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே மாதிரி என்டர்டைனிங்காக இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது இந்த படம். சாரி, நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என் கிட்டோட. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். ஓகே. அவரோட கேரக்டர் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு ராமா, அவ்வளோதான். இதில் இல்லை. பட் ஆனால் அந்த இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். நம்ம ஃபேமிலி அண்ட் கிட்ஸை வந்து நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது அந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல சிவாவோட ஆக்டிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவுட்லுக் நல்லா இருந்தது. ஆமாம், அது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அதனால் ஆஃப்டர் அ லாங் கேப் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இட் வாஸ் வெரி ஃபன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக அவர் ஃபன்னாக தான் பேசுவார். காமெடியிலேயே நம்ம பார்த்து பழகியிருக்கோம். ஆனால் அதுவே வந்து ஒரு ஹீரோ இன்புட்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்லா இருந்தது அனுபவம். ஸோ எப்போவுமே பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது காட்டியிருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி மவுண்டன்ஸ்க்கு போகணும், இந்த மாதிரி நம்ம ஸ்விம் பண்ணணும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டிலே அடைச்சி வைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்ணம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா இந்த மாதிரி இப்போ யாருமே இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ ரிலேட்டபிளாக எடுக்கிறது இல்லை. அது ரொம்ப ராம் சாரோட ஃபிலிம்ஸ்னாலே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம், நம்ம 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 டைம் ஒதுக்கிறது தாங்க. எல்லோரும் முடியாதுன்றது நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும். நம்மளுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம முடிவெடுத்து பண்ணுறது தான். ஆமாம், எதுவுமே போர் அடிக்கலை. எல்லாமே பிரமாதம். இதாவது அது வந்து நம்ம வந்து டயலாகுக்கு பதிலாக பாட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது மியூசிக்கல் ஃபிலிம் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக ஒரு 10 on 10 கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரியான படம் இல்லை. இது ஃபுல்லாக வந்து இந்த குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறது ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி. இது எல்லா மொமெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. மாற்றிக்கணுன்றதில்ல, குழந்தைங்களுக்கு இப்போ இது பேஸ் பண்ணி எப்படின்னா குழந்தைங்க ஃபுல்லாக இந்த ஒரே சிச்சுவேஷனில் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. எல்லா இதையும் கற்றுக்கணும் அந்த மாதிரி. இது நம்ம தான் நினச்சிருப்போம் குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. குழந்தைங்க அவங்க குளத்துலையும் குளிப்பாங்க, மலைக்கும் போவாங்க, எல்லாமே தேவை என்ஜாய். ஸோ குழந்தைங்களும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இது 90s மூவிக்கு வந்து இது வந்து சாதாரணமாக இருக்குது. பட் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் போகிறது, டியூஷன், ஸ்விம்மிங் கிளாஸ், அது இதுன்னு போய்ட்டு தேர் டைட்லி பேக்டு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அந்த மாதிரி கிடையாமல் கொஞ்சம் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி எல்லா இதுவும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி. மற்றபடி கொஞ்சம் எல்லா டைலாகும் பாட்டாக வருது பேக்ரவுண்டில். ஓகே, குட். ஓவரால் ஓகே. அஞ்சலி கொஞ்சம் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வரது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கொடுத்துருந்துக்கலாம், நல்லா இருந்துச்சு. ராம் சாரோட இது இன்னொரு ஜானர். இது
ஸோ ஒரு படத்துக்கும் புதுசாக அவர் வந்து ஒரு ஜானர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துக்கும் வேறு ஒரு ஜானர் ரொம்ப ரொம்ப ப்ரீஸியாக ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. ஆமாம். இல்லை இப்போ இதுக்கு வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவே வந்து ஆடியன்ஸுக்கு மாறிடும். ஸோ ரொம்ப ஆக்டிங் வைஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை மாறி இருக்குது. ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு அன்பு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. இல்லை அதான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பார்ஷாலிட்டி அந்த மாதிரி இல்லாமல் ஸோ எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு மனிதம் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம். இல்லை அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது பண்ணலாம். உண்மையில் வந்து பையன் வந்து பசங்க வந்து இன்றைக்கி இந்த காலத்தில் அப்பாவை எப்படி எடுத்து பண்ணிக்கலாம், ஏன்னா உதாரணத்துக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி திருத்துறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காரு. வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. ஏன்னா எல்லா படத்துலையுமே பசங்க அப்பா தான் வந்து பையனை திருத்தணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பையன் வந்து அப்பா திருத்துற மாதிரி கொடுத்துருக்காரு. ஆமாம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே எப்படி அடாப்ட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் மெசேஜ் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கும். இன்னும் என்ன சொல்கிறாருக்கு, ஒரு கோயில் குளத்துக்கு போங்க, ஃபேமிலியோடு போங்க, இது மலை ஏறுங்க, இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்லா. ஆமாம். அல்ல இது வந்து ராம் படம் மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட வித்தியாசமாக எடுத்திருக்காரு. எப்பயுமே ஒரு எமோஷன் அப்படிமா இந்த ஒரு ஃபன்னு மாதிரி எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஆனால் மெசேஜ் அவர் சொல்ல வர மெசேஜே நல்லா கன்வே ஆகுது. அது நல்லா எடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்குங்க சார். மெசேஜ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி இது பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அதை எதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அது மாதிரி ஃப்ரீடம் கொடுத்து ராம் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ராம் சார் படம் தான் இருக்குது. அவரோட படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பேரன்பு பார்த்துருக்கேன். அப்போவும் நேரில் அவரை பார்த்தேன். அப்போவும் நான் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து அந்த பொண்ணு வச்சு தங்க மீன்கள் அதுவும் பார்த்துருக்கோம். எல்லா படமும் நல்லா தான் இருக்கார். இந்த படமும் நல்லா தான் இருக்குது. சிவா சார் எப்பயுமே காமெடி ரோலே பண்ணிகிட்டு இருப்பார். இதில் பையனோட அப்பாவாகவும் நடிச்சிருக்காரு. அந்த காமெடியும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆமாங்க சார். மெட்ராஸில் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் இதுதான் இருந்தாலும், ஆனால் அந்த இயற்கை சூழல் வந்து இப்போ தேவைப்படுதுங்க சார். இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆமாம் அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறது வந்து 100க்கு 100%ங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதை வந்து பண்ணுனா அது ஒரு 60% 70% அவர் சொல்கிறதுல அந்த உண்மை இருக்குது. அது பண்ணலாம். வாக்கிங் போகணும். இந்த காலத்தில் இருக்கவங்களாம் வாக்கிங் போகணும், நடக்கணும், அதை இது பண்ணணும், பயிற்சி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த காலத்தில் இருக்கவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். நம்ம குழந்தைகளுக்கோசம் நம்ம லைஃப்பில் இதாக இருக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு படம். ரொம்ப நல்லாயிருக்கு. ராம் சாருடைய படம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு அப்பா அம்மாவுடைய ஸ்டோரி, இப்போ உள்ள இந்த காலத்து ஸ்டோரி. இப்போது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுறவங்களுடைய குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது உள்ள கஷ்டம் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் போகுது, அதை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுறான், ஒரு பேரண்ட்டுடைய அரவணைப்பு கம்மியாக இருக்குது. அம்மா ஒரு இடம், அப்பா ஒரு இடம். ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பாட்டு எல்லாமே ஹிட்டு. இல்லை அதை மாற்றணும் இல்லை, நான் அதே மாதிரி தான் எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் என்னென்னா எல்லா பேரண்ட்டுமே குழந்தைங்களுடைய மனசை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குது. அவங்களும் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பேரண்ட்கிட்ட பேசணும், வெளியில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து பேரண்ட் புரிஞ்சு கொடுக்கணும். வேறு ஒன்று. ஆமாம். இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா எங்கே போனாலும் பைசா கொடுத்து விளையாடுறதுக்கு ஒரு இது, அது இல்லாமல் பிள்ளைங்களோட எல்லா பிள்ளைங்களோடையும் விளையாட விடும்போது அவங்களுக்கு வந்து அந்த வேற்றுமை வராது. இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி அதுவும் வராது. இன்னொன்று வந்து உயர்வு தாழ்வு குழந்தைங்களுக்குள்ளே அந்த எதுவுமே வராது. எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா அவங்க விளையாடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஆமாம் சார், அது இன்னமும் இருந்துட்டு தானே இருக்குது. நாகரிகம் என்ன தான் வளர்ந்தாலும் அது மாறலையே, அது தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கு சார். நல்லா வரும். இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் திருந்தணும்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. மூவி வாஸ் ரியலி நைஸ். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், லைக் எமோஷ்னல் கனெக்டோடு வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ராம் சாரோட படத்தில் வந்துட்டு கண்டிப்பாக நான் அங்கே சொன்ன மாதிரி எமோஷ்னல் கனெக்ட் ஜாஸ்தி இருக்கும். மிர்ச்சி சிவா சாரோட படத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அவர் இருந்தாலே வந்து ஹியூமர் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இது ரெண்டும் கலந்து ஒரு கம்ப்ளீட் பவர் பேக் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது.
டாப் டக்கருங்க. தாறுமாறு தக்காளி சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டாப் டக்கர். வி ஆல் என்ஜாய். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப லைக் இமோஷனலாக வந்து அழுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இட் ஜஸ்ட் கேவ் அஸ் அன் இம்பேக்ட். ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அங்கே நான் இப்போ சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேனல்லையும் சொல்கிறேன். 90s கிட்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஒரு பாவப்பட்ட ஜென்ரேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க பெற்றவங்களுக்கும் பயந்தாங்க, அவங்க பெற்றதுகளுக்கும் பயந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அது ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஒரு அப்பா வந்துட்டு இந்த காலத்து அப்பா எப்படி இருக்காங்க, அந்த காலத்தில் அவங்க அப்பா கிட்ட அவங்க எப்படி இருந்தாங்கன்றது ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இல்லை, எங்கேயுமே போர் அடிக்கல. இன்ஃபேக்ட் தேர் ஆர் 17 to 19 சாங்ஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். படம் வி couldn't மேக் அ கவுண்ட் ஆஃப் இட். பட் அவ்வளோ போர்ன்ற வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. லைக் இட் ஜஸ்ட் கெப்ட் ஃப்ளோயிங். இந்த படம் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே போயிட்டு இருந்தது. அந்த ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஷீ இஸ் ரியலி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜ் வந்துட்டு அதான் நம்ம இந்த மாதிரி இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சராக இருக்கணும் அப்படின்னு. சாத்தியம் இல்லை, பட் இதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். எப்படி சென்னையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு எப்படி போய் வில்லேஜில் இருக்கிறது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் அஞ்சலி போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு அவங்க கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாமான்ட்டு. போர் அடிக்கல, நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இது மாதிரி கேட்டதில்லை. 19 சாங்ஸ் எந்த படத்துலையும் இந்த மாதிரி இல்லை. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் வந்து ராம்குமார் சார் கூட வந்து இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி நான் ஒர்க் பண்ணது. எனக்கு வந்து ராம்குமார் சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. தங்க மீன்கள், தரமணி எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். அப்போலேருந்தே எனக்கு ராம் சார் மேலே ஒரு இம்ப்ரெஷன், அவரோட படத்தில் ஏதாவது நடிக்கணுன்ட்டு. ஆனால் எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடச்சதே பெரிய விஷயம். இது வந்து ராம் சாரோட படம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மிர்ச்சி சிவா சார், அஞ்சலி மேம், கிரேஸ் ஆண்டனி மேம் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் என் கூட நல்ல ஒரு மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் மெயினாக மித்துல், அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இது வந்து பசங்களுக்கு ஏற்ற படம். இதுவும் பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் பார்க்கலாம். அது வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக், அவங்க அப்பா அம்மா அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டாங்க அதை பற்றி யோசிக்க வைக்கிற படம்.